வணக்கம். கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜனவரி மாதம் 29ஆம் திகதி சனிக்கிழமை. தற்போது டொரண்டோ நேரம் 11:03 PM. இன்றைய கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் இன்றைக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விடயம் என்னவென்றால் கண் பார்வை தொடர்பான நோய்களும் அதன் பாதுகாப்பும் பற்றியும் தான் இந்த ஷோ டெடிகேட் பண்ண போகின்றது. கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி வழமையாக சனிக்கிழமைகளில் இடம்பெறுகின்றது. கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்று பார்த்தோம் என்றால் டே டு டே லைஃப்பில் நாங்கள் நிறைய விடயங்களை எதிர்கொள்வோம். ஸோ அதில் எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் மற்றும் நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளை உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பதில் கொடுக்கின்ற நிகழ்ச்சியாக இருக்கின்றது. டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கின்ற எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக பதில் கொடுக்கின்றோம். அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது கண்கள் சம்பந்தப்பட்டமான விடயங்களை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். இன்று எங்களுடன் இதற்காக டாக்டர் சஹானா பாலேந்திரன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இவர் தனது பேச்சுலர்ஸ் ஆஃப் சயின்ஸ் டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லூவில் கிராஜுவேட் பண்ணியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் தனது சம்பந்தப்பட்டமான ஆப்டோமெட்ரிஸ்ட் டிகிரியை 4 வருடமாக படித்து கொண்ட பிறகு பெற்றிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இவர் 3 வருடங்களாக இப்போது ஒன்டாரியோவில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு வருகின்றார். வெல்கம் டாக்டர் சஹானா. வணக்கம். உங்களுடைய டைமுக்கும் எங்களுடன் இன்று இணைந்து கொண்டதுக்கும் மிக்க நன்றி. Thank you for having me. நிறைய கேள்விகள் வந்திருக்கின்றது கண்கள் சம்பந்தப்பட்டமான. ஸோ நேர்களிடமிருந்து முதலாவதாக ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. அதாவது நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த பேண்டமிக்கில் ஸ்க்ரீன் டைம் அதிகரித்திருக்கின்றது. பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் முதல் சென்று கல்வி கற்பார்கள். ஆனால் இப்போ ஆன்லைன் விர்ச்சுவலாக படிக்கின்றார்கள். ஸோ ஐபேட் மற்றும் லேப்டாப் போன்ற விடயங்கள் கூட நேரம் செலவழிக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் போன்ற விடயங்களும் சின்ன பிள்ளைகள் விளையாடுகின்றார்கள். அதே மாதிரி ஓல்டர் அடல்ட்ஸுக்கு பார்த்தோம் என்றால் மீட்டிங்ஸ் எல்லாம் போர்ட் ரூமில் இல்லாமல் இப்போ ஆன்லைனில் தான் நடக்கின்றது. ஸோ நிறைய நேரமாக நாங்கள் ஆன்லைனில் இல்லாட்டிக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் கண்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கின்றதா, என்ன recommended screen time ஆக இருக்கின்றது, அதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். So actually அந்த pandemic-ஆல எல்லாரும் especially பிள்ளைகள் இப்போ எல்லாம் ஆன்லைன் ஸ்கூல் செய்தினோம். ஸோ அதால் இந்த கண்ணாடி ப்ரிஸ்கிரிப்ஷனும் கூடிட்டது. ஸோ எனக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்குது. அந்த பிள்ளைகள் லாஸ்ட் இயர் கண்ணாடி இல்லை, இப்போ அவருக்கு கண்ணாடி இப்போ இருக்குது. ஏனென்றா அந்த ஐபேட் ஃபோன் லேப்டாப் அவை கூட யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவைக்கு நல்லா பிரேக்ஸ் எடுக்கணும். எஸ்பெஷலி அடல்ட்ஸுக்கு இப்போ அவை ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யணும். ஸோ அவை கண் நல்லா ட்ரையாக இருக்குது, அவை நல்லா பிளிங்க் பண்ணல. ஸோ அப்படி so they're having a lot of issues with their eyes. Most importantly, பிள்ளைகள் and adults have breaks எடுக்க வேணும் அந்த screen time from the screen. Also கண் நல்லா ட்ரையாக they can use some eye drops and also over-the-counter eye drops and pavikalam. But really what it comes down to is in the screen time kuda breaks adakavanam. Recommended time மாதிரி இருக்கின்றது எவ்வளவு நேரம் பார்வையிடலாம் என்று? So actually உங்களுக்கு ஒரு பேபி இருந்தா 0 to 2 years அந்த iPad phone tablet avike kuda vandam because the kannuku nalla illa. 2 to 5 years inda the iPad phone only 1 hour than pavikavanam, and then 5 years to 18 years inda only 2 hours than pavikavanam. But ipa adu konjam unrealistic expectations because ipa ellam ipa online everything changed to online. But really avike nalla breaks than edakavanam, especially from the device. நன்றி. older adults-க்கு டைம் லிமிட் இருக்கின்றதா, இல்லாட்டிக்கு just breaks எடுத்தா போதுமா? older adults time illa, but ஒரு rule இருக்குது called 20-20-20 rule. And the rule in that every 20 minutes every 20 minutes you have to look away for 20 seconds 20 feet far away. So on the rule, if you practice that rule every 20 minutes on the break edita உங்களுக்கு கண்ணுக்கும் அது break. So it's good to follow that rule. Okay, I think வீட்டை வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப்பாகவே இருக்கும். ஸோ அதற்கு நன்றி. அடுத்ததாக ஐ செக்அப் பற்றி கேள்வி வந்திருக்கின்றது. ஸோ எவ்வளவு காலத்துக்கு ஒருக்க ஐ செக்அப்புக்கு நாங்கள் போகணும்?
So நீங்கள் actually every year eye checkup வர வேணும், especially உங்களுக்கு diabetes இருந்தா or நீங்கள் 65 older இருந்தா every year வர வேணும். பிள்ளைகளுக்கு 19 years and younger every year வர வேணும். Also too உங்களுக்கு 20 to 64 age அந்த கேப்ல இருந்தா நீங்கள் every 2 years வர வேணும். நீங்கள் உங்களோட கண்ணுக்கு நீங்கள் நிறைய கேப் நீங்க விட வேண்டாம், because we have to check to make sure உங்களுக்கு eye diseases இருக்குதா, cataract இருக்குதா, glaucoma இருக்குதா, நாங்க monitor பண்ண வேணும். So try to come at least once a year or once every 2 years. பேரண்ட்ஸ் இல்லாட்டிக்கு ஓல்டர் அடல்ட்ஸ் இல்லாட்டிக்கு ஈவன் யூத் வந்து சொல்லிடும் எனக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு ஓகே தான் இருக்குது, ஒரு சிம்டம்ஸ் ஒன்றும் இல்லை, அறிகுறிகள் இல்லை எனக்கு என்று சொல்லி ஐ செக்கப்புக்கு போக மாட்டேனும். ஸோ ஏன் ஐ செக்கப் வந்து இம்பார்ட்டன்ட் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? Yeah, so actually just because just because you don't wear the glasses doesn't mean you can come for eye exam. Actually உங்களோட vision நல்லா இருக்கும், but கண்ணுக்குள்ளுக்கு உங்களுக்கு disease வரும். உங்களுக்கு glaucoma இருந்தா you will still see well. Cataract இருந்தா you may still see well, but நீங்க கண் exam வர வேணும். So நாங்க detect பண்ணலாம் earlier உங்களுக்கு ஒரு disease if you have it or not. நீங்கள் வந்து டயபிட்டிஸை பற்றியும் சொல்லியிருந்தீங்க. டயபிட்டிஸ் இருப்பவர்கள் ஒன்ஸ் அ இயர் பர்டிகுலராக ஐ எக்ஸாமுக்கு வரணும் என்று, அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறீங்களா, விரிவாக எங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றீர்களா? Yes, so உங்களுக்கு diabetes இருந்தா நீங்கள் every year வர வேணும். ஏனென்றா diabetes அந்த சுகர்னால high இருந்தா கண்ணுக்குள்ளுக்கு ரத்தம் வரும். So கண்ணுக்குள்ளுக்கு ரத்தம் வரும், உங்களோட விஷன் நல்லா மங்களா வரும். அப்படி ரத்தம் நல்லா கூடினா then நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்க்கு நான் உங்களை சென்ட் பண்ண வேணும். So அந்த ஸ்பெஷலிஸ்ட் அவை மேபி ஊசி போடி வேணும் or laser செய்வினும். So treatment உங்களுக்கு தேவை. So that's why உங்களுக்கு diabetes இருந்தா நீங்கள் every year வர வேணும். So நாங்கள் detect பண்ணலாம் கண்ணுக்குள்ளுக்கு if there's disease or not. ஓகே, டயபெட்டிக்ஸ் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஐ செக்கப்பு கவர் பண்ணுவார்களா, இல்லாட்டி அவர்கள் பே பண்ண வேண்டும், அதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். Yeah, so actually if you live in Ontario, Toronto, diabetes இருந்தா every year OHIP உங்களோட கண் exam cover பண்ணும் ஃப்ரீக்கு. So once a year நான் உங்களை பார்க்கலாம். Otherwise உங்களுக்கு diabetes கண்ணுக்குள்ளுக்கு ரத்தம் வந்தா நான் maybe ஒரு 2-3 years, 2-3 times a year நான் உங்களை பார்க்கலாம். But at least once a year நீங்க வர வேணும், especially if you're taking a diabetic medication like metformin or insulin, you must come at least once a year. ஓகே, நன்றி. அடுத்ததாவது எங்களுக்கு வந்திருக்கிற கேள்வி கண்புரை, அதாவது கேட்டராக்ட்ஸ் பற்றி வந்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன என்று எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். So உங்களுக்கு cataracts இருந்தா actually கண்ணுக்குள்ளுக்கு ஒரு lens இருக்குது. So அந்த lens மங்களா வந்தா or foggy வந்தா உங்களுக்கு cataract இருக்குது. So அப்படி உங்களோட cataract இருந்தா உங்களோட vision நல்லா மங்களா வரும். So உங்களோட vision நல்லா மங்களா வந்தா நான் உங்களுக்கு ஒரு cataract surgeryக்கு நான் set பண்ணுறேன். So அந்த cataract surgeryக்கு அவை அந்த foggy அந்த மங்க lens எடுத்து ஒரு புதுசு clear lens அவை திருப்பி போடி வேணும், replace. So on the surgery முடிஞ்சிட்டு it will be possible that உங்களுக்கு maybe கண்ணாடியும் தேவையில்லை, only readingக்கு மட்டும் தேவை. ஓகே, சிம்டம்ஸ் இருக்குமா, லைக் செக்அப் இல்லாமே சில அறிகுறிகள் இருக்குமா, நாங்களே கண்டுபிடித்து கொள்ளக்கூடிய மாதிரி ஏதாவது அறிகுறிகள் சிம்டம்ஸ் இருக்கின்றதா என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். So symptoms என்ன ஒரு vision நல்லா மங்களா வரும், foggy வரும், dark வரும், it may look dim for you. Also on the color change, like உங்களுக்கு ஒரு yellow color மாதிரி you may see things. Otherwise really உங்களுக்கு symptoms, if you don't have it நாங்க தான் detect பண்ணலாம் உங்களுக்கு cataract இருக்குதாண்டு or not. எந்த வயசுல வந்து இந்த எப்படிப்பட்ட கண் நோய் வந்து வரும் என்று வளமையாக வருகின்றது, அதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன காசஸாக இருக்கின்றது, டூ மச் சன்னுக்கு எக்ஸ்போஷர் இருக்கிறதால அப்படிப்பட்ட விடயங்கள், ஸ்மோக்கிங், அது போன்ற விடயங்கள் வந்து இதுக்கு ஒரு காரணமாக இருக்குமா, அதை பற்றி எங்களுடன் விரிவாக பகிர்ந்து கொள்ளுங்கள். So உங்களுக்கு cataract இருந்தா actually usually it happens 65 and older. So நீங்க வயசு போக அந்த lens மங்களா வரும். Also உங்களுக்கு diabetes இருந்தா உங்களுக்கு cataract பெரிய வரும். But the main thing is வயசுக்கு போக it's going to come. Also sun and the UV, நீங்க if you don't wear the sunglasses cataract பெரிய வரும். So
So that's why நீங்கள் வெளியால போக especially summer timeல நீங்க அந்த sunglasses போட வேணும். So நீங்க உங்களோட கண் நீங்க நல்லா protect பண்ணலாம். ஜெனட்டிக்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து சின்ன பிள்ளையில் வருவதற்கான சான்ஸ் இருக்கின்றதா ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸால? Yes, so I've had a few patients if cataract actually start பண்ணிட்டது when they were born. That's really genetics, but otherwise the main cause for cataract just aging வயசு போக அது வரும். அது இந்த cataract நீங்க you cannot avoid it. ஓகே, ஸோ யூஸ்வலி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம் என்றால் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வருகின்றது. ஆனால் ஜெனட்டிக்ஸ் காரணமாக சில பிள்ளைகளுக்கு வருகின்றது. அண்ட் ஸோ சின்ன பிள்ளையிலேயே நாங்கள் வந்து இதுக்கு செக்கப் கூட்டிகிட்டு போகிறது நல்ல எங்களுடைய ஃபேமிலியில் எப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தால்? So also சின்ன பிள்ளைக்கு இருந்தால் நாங்கள் சர்ஜரி நான் சின்ன பிள்ளைக்கு நான் can finish it right away, so that way and the cataract avika திருப்பி வராது. But sometimes cataract surgery even செஞ்சா it's possible that அந்த lens திருப்பி cataract வரும். அப்படி வந்தா நாங்களோட கிளினிக்கு நாங்க சென்ட் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் வந்து லைக் எவ்வளவு காலம் எடுக்கும்? எவ்வளவு லைக் 1 hour 2 hour எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று? So actually cataract surgery நல்லா quick. So maybe 5 minutes தான் அது முடியும். Cataract surgery முடிஞ்சிட்டு நீங்கள் treatment and the surgeon will give you treatment like கண்ணுக்கு அந்த drops குறிப்பிவினும் உங்களுக்கு அந்த கண்ணுக்கு அந்த healing processக்கு. Otherwise on the surgery it's very quick or day surgery தான். So you just do the surgery then நீங்கள் வீட்டு வரலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு ஏதாவது செய்யக்கூடாத விடயங்கள் இருக்கின்றதா? ஃபார் எக்ஸாம்பிள் டிவி பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கிறதா? இல்லாட்டிக்கு ஜஸ்ட் ரெகுலராக லைஃபை கண்டினியூ பண்ணலாமா? நீங்கள் ரெகுலர் லைஃபை கண்டினியூ பண்ணலாம். அந்த ஹீலிங் ப்ராசஸுக்கு they will give மருந்து குறிப்பிடணும் அந்த சர்ஜன். அந்த மருந்து ஒரு கேலண்டர்ல ஒரு certain daysக்கு they will tell you okay இப்போ in the first 5 daysக்கு நீங்கள் அந்த ஜாப் 4 தரம் போட வேணும், மூணு தரம் போட வேணும். ஸோ அப்படியே ஜாப்ஸ் ஒரு ஸ்கெட்யூல் தருவினோம். அந்த ஜாப்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு everything will be fine, but நீங்கள் நார்மலா லைஃபை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நிறைய கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கின்றீர்கள். நிறைய கேள்விகள் இன்னும் இருக்கின்றது, வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அதற்கு முதல் ஒரு சிறிய பிரேக் எடுத்துட்டு மீண்டும் சந்திக்கலாம். கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. தரப்படும். நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் கண் பார்வை சம்பந்தப்பட்டமான விடயங்கள். கண் பார்வை தொடர்பான நோய்களும் அதன் பாதுகாப்பும் பற்றித்தான் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடன் இணைந்திருக்கின்றார் டாக்டர் சஹானா பாலேந்திரன். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு எங்களுடன் இணைந்திருக்கின்றார் டாக்டர் சஹானா. அடுத்த கேள்வி எங்களுக்கு வந்திருக்கின்றது டாக்டர் சஹானா. அதாவது ட்ரை ஐஸ் என்றால் என்ன? Dry eyes உங்களோட கண் எரியம், உங்களோட கண் ரெட்டா வரம், மங்களவரம், நல்லா இரிட்டேட் பண்ணும். அப்படிங்கிற கண் ட்ரையா இருந்தா நீங்க கண்ணுக்கு நீங்க ஐ ட்ராப்ஸ் போட வேணும். நீங்க இந்த ட்ராப்ஸ் நீங்க தொடர்ந்து போட வேணும். ஸோ நான் ஐ ட்ராப்ஸ் உங்களுக்கு நான் ப்ரிஸ்கிரைப் பண்றேன். பட் நீங்கள் இந்த ட்ராப்ஸ் நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டாம். தொடர்ந்து நீங்க காலை மேல பின்னரம் பறக்க போக அந்த ட்ராப்ஸ் போட வேணும். ஸோ உங்களோட கண் நல்லா lubricate, it will be nice and lubricated. ட்ரை ஐஸ் என்று சொல்லும்போது உலர் கண் என்று தமிழில் சொல்லுவோம். ஸோ இது வந்து டாக்டர் சஹானா சொல்லிய மாதிரி
கண்களில் வந்து ஒரு இரிட்டேஷன் ஃபீலிங்ஸ் இருக்கும், மற்றது எரியிற மாதிரி சங்கடமான நிலை வந்து ஏற்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கின்றதா இதை தவிர்த்து? உங்களோட also கண்ணீர் வரும், உங்களோட விஷன் மங்கள வரும், அதெல்லாம் dry eye-க்கு தான் இப்படி வரும். ஸோ நீங்கள் அந்த ட்ராப்ஸ் நீங்கள் பாவிக்க வேணும், பட் நீங்க தொடர்ந்து பாவிக்க வேணும். It's basically like medicine for the eyes. என்ன மாதிரியான விடயங்கள் காஸ் பண்ணுகின்றது dry eyes? Really அந்த main factor வயசு போகத்தான் அந்த dry eyes வரும். Also certain மருந்து that you take, உங்களுக்கு thyroid இருந்தா, diabetes இருந்தா, cholesterol இருந்தா, அந்த certain மருந்து side effect dry eye தரும். Also ladies-க்கு தான் dry eye கூட வரும், but really many factors. Also on the season, on the season-க்கு, if it's really hot outside or if it's winter, உங்களுக்கு அந்த heat வேலை செஞ்சா dry eyes வரும். So it's certain factors it will come like that. இதுக்கும் நீங்கள் ஐ செக்அப் மூலமாக கண்டுபிடிக்கலாமா, இல்லாட்டிக்கு அவர்கள் எவ்வாறு உங்களை அணுகிறது, இல்லாட்டிக்கு அவர்களுக்கு எப்படி தெரியும் dry eyes இருக்கின்றது என்று? உங்களோட கண் red வந்தா or if it's eryem, then you will feel it yourself. Otherwise நீங்கள் கண் எக்ஸாமுக்கு நீங்க வரலாம், and எனக்கு மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது, நானும் செக் பண்ணலாம் உங்களுக்கு dry eyes இருக்குதா, or do you have infection or inflammation, வேற different diseases உங்களுக்கு வரும். But really dry eyes இருந்தா you will feel it, that உங்களுக்கு உங்களோட கண் நல்லா dry இருக்குது, நீங்க drops போட வேணும் என்று you will feel it. ட்ரீட்மெண்ட் எவ்வாறு இருக்கின்றது, எவ்வளவு நேரம் எடுக்கும், இல்லாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டை பற்றி எங்களுடன் இன்னும் விரிவாக பகிர்ந்து கொள்ளுங்கள். So dry eyes-க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு actually அது lifetime treatment. That's why நான் அந்த drops, that's why நீங்கள் இந்த drops நீங்கள் தொடர்ந்து போட வேணும். நீங்கள் இந்த drops நீங்கள் you can't stop it, because once you stop the dry eye drop, உங்களோட கண் திருப்பி dry வரும். So நீங்கள் every day நீங்கள் பாவிக்க வேணும். It's a lifetime long-term treatment. In the drops, once you put 1 or 2 drops in the dry eye, like it's going to be continuous. நீங்கள் drops போட வேணும். Okay. ஸோ ட்ரை ஐஸ், அதாவது உலர் கண் என்று சொல்லும்போது இது நிறைய பேர் நார்மலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விடயம். அண்ட் இது வந்து காரணங்கள் பற்றி டாக்டர் சஹானா எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். நிறைய நேரம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, ஈவன் வெதர் சேஞ்ச், ஸோ வெளியில் வந்து நிறைய நேரம் ஐ திங்க் காற்று நிறைய கண்ணில் பட்ட அது போன்ற விடயங்கள் வந்து ட்ரை ஐஸை காஸ் பண்ணும். ஸோ இதான் வந்து சில சிம்டம்ஸ் அண்ட் காசஸ். அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர் சஹானா கூறிய மாதிரியே இது ஒரு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதாவது நீங்கள் ஒன் டைமில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விடயம் இல்லை, லைஃப் லாங்காக ட்ரீட்மெண்ட், ட்ராப்ஸ் போட வேண்டும் கண்ணுக்கு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இவர் சொல்லிய விடயத்தில் ஒன்று, பெண்கள் அதிகமாக ட்ரை ஐஸை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். அடுத்த கேள்வி டாக்டர் சஹானா உங்களுக்காக, கண் அழுத்த நோய், அதாவது கல்கோமா என்றால் என்ன? உங்களுக்கு glaucoma இருந்தா basically உங்களோட கண் pressure நல்லா ஹையா இருக்குது. உங்களோட கண் pressure நல்லா ஹையா இருந்தா கண்ணுக்குள்ளுக்கு உங்களோட optic nerve damage பண்ணும். உங்களோட optic nerve damage பண்ணினா உங்களோட side vision எல்லாம் you will lose your side vision, and then நீங்க blind போவீங்க. So உங்களுக்கு glaucoma இருந்தா அங்க தான் check பண்ணணும் உங்களோட கண் pressure if it's high, and then கண் pressure high இருந்தா நீங்கள் glaucoma medication நீங்கள் everyday நீங்க பாவிக்க வேணும் உங்களோட pressure குறைய. ஓகே. இதுவும் ஓல்டர் அடல்ட்ஸ் கூட ஃபேஸ் பண்ணுற ஒரு விடயமா, இல்லாட்டிக்கு யங்கர் அடல்ட்ஸ் 20s இருப்பவர்கள் இல்லாட்டி 30, 40s இருப்பவர்கள் பாதிக்கப்படுகின்றார்களா இந்த நோயால்? Actually the old adults-க்கு வயசு போகத்தான் அப்படி வரும். But நாங்கள் earlier நாங்கள் டிடெக்ட் பண்ண வேணும், because நாங்கள் லேட்டாக டிடெக்ட் பண்ணினா அந்த டைமில் அவை குயிக்காக blind up, they go blind very quickly. So that's why நீங்கள் உங்களோட கண் எக்ஸாம் நீங்கள் every year நீங்கள் வர வேணும். So நாங்கள் earlier detect பண்ணிட்டு நாங்கள் quickly மருந்து நாங்கள் கொடுக்கலாம். So அந்த கண் pressure குறைய. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் டாக்டர் சஹானா, அதாவது கேட்ராக்ட்ஸ் வந்து ஜெனட்டிக்ஸ் ஃபேக்டர்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படும். ஸோ சில்ட்ரனும் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இந்த நோய்க்கு ப்ளே பண்ணுகின்றதா ஒரு ரோல், சின்ன பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு இல்லாட்டிக்கு யங் அடல்ட்ஸ் பெற்றுக்கொள்வதற்கு? Glaucoma-க்கு அந்த main thing is also genetics. உங்களுக்கு family members யாருக்கு glaucoma இருந்தா நீங்களும் செக் பண்ண வேணும், because உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது உங்களுக்கும் glaucoma வரும்.
Otherwise, other factors in that, certain medication may give it to you, but mostly on the age, diabetes உங்களுக்கு glaucoma chance quicker வரும். But really, family members இருந்தா நீங்க check பண்ண வேணும் because of the genetics. உங்களுக்கு அந்த glaucoma it may be passed on to you. ஓகே, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கின்றது அதை பற்றி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்களா? So glaucoma treatments are really the main treatment eye drops. So on the eye drops, நீங்க தொடர்ந்து போட வேணும் every day. இந்த eye drops அந்த கண் pressure கண்ணுக்குள்ளுக்கு அந்த pressure குறையும். So that's the main treatment. Otherwise, on the glaucoma really bad at that possibility of the laser surgery saving or it's different surgeries, but glaucoma ko cured illa. So உங்களுக்கு glaucoma இருந்தா you will always have the glaucoma, and the treatment it will just slow down the progression. So you will not go blind quickly, but or cured illa. So only on the treatment it will slow down the glaucoma. ஜெனடிக் ஃபேக்டர்ஸை தவிர்த்து ஏதாவது காசஸ் இருக்கின்றதா இந்த நோயை பெற்றுக்கொள்வதற்கு? என்ன மாதிரியான விடயங்களை மக்கள் மேற்கொள்வதன் மூலமாக சான்சஸ் கூடுகின்றது இந்த நோயை பெற்றுக்கொள்வதற்கு? Chances other than the genetics, வயசு போக ஒரு சான்ஸ் இருக்குது, டயபிட்டிஸால ஒரு சான்ஸ் இருக்குது, certain medicationம் சான்ஸ் இருக்குது, உங்களுக்கு அந்த sleep apnea and the CPAP machine if you use that அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. But also எங்கட communityல really it's genetics, but otherwise நீங்கள் எக்ஸாமுக்கு வர வேணும், so நாங்க டிடெக்ட் பண்ணலாம். உங்களுக்கும் தெரியாது உங்களுக்கு glaucoma இருக்குதான்னு or not. glaucoma என்றால் கண் அழுத்த நோய். ஸோ இது கண்களில் உள்ள பார்வை நரம்புகளால் ஏற்படும் ஒரு பாதிப்பால் ஏற்படுகின்றது இந்த நோய். ஸோ இது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ், டயபெட்டிக்ஸ் இருக்கிறதால மற்றும் சம்டைம்ஸ் மெடிக்கேஷன்ஸ் இருக்கிறதால அண்ட் ஏஜும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டராக இருக்கின்றது என்று டாக்டர் சஹானா எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். அண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஐ ட்ராப்ஸ் பெற்றுக்கொள்ளலாம், மற்றது லேசர் ட்ரீட்மெண்ட் அதுகள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த நோயை முழுதாக can't get rid of it என்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார். ஒன்லி ட்ரீட்மெண்ட்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் இது எவ்வளவு செவியடியாக வருகின்றதோ அதை குறைக்கலாம், தவிர இந்த நோயை முழுதாக get rid of பண்ணிடலாது என்ற மாதிரி தான் என்று டாக்டர் சஹானா எங்களுடன் இன்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேளுங்கள் தரப்படும். உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்றது விடயம் என்னவென்றால் பிளைண்ட்னஸ் என்கின்ற ஒரு விடயம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் பிளைண்ட்னஸை காஸ் பண்ணுகின்றது என்பதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் டாக்டர் சஹானா. So உங்களுக்கு blindness-க்கு வரக்கூட உங்களோட glaucoma இருந்தா நீங்க if you don't get the treatment நீங்க blind போவீங்க. உங்களுக்கு cataract கூடினா and if you don't get the surgery நீங்க chance blind போவீங்க. Also கண்ணுக்குள்ளுக்கு உங்களுக்கு diabetes இருந்தா அந்த ரத்தம் நல்லா கூடினா and if you don't get the treatment நீங்க அந்த டைம்ல also blind போவீங்க. So different கண்ணுக்குள்ளுக்கு diseases எல்லாம் இருக்கும் to go blind. So that's why நீங்கள் every year நீங்க check up வர வேணும். So நாங்க quick-ஆ நாங்க detect பண்ணலாம். So நாங்க career treatment கொடுத்து then you won't go blind so quickly. But chances are rare that you will go blind. But I have many patients that they're blind because they later than detect that they were and the diseases were caught later life. So it's very important to get eyes checked up daily basis. ஸோ நிறைய விடயங்கள். ஸோ பிளைண்ட்னஸாக நாங்கள் பிளைண்ட்னஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கின்றது ஐ செக்கப் மூலமாக. எவ்வளவு ஏர்லியாக நாங்கள் ஐ செக்கப்பை பெற்றுக்கொள்கின்றோமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம், இல்லாட்டிக்கு குறைக்கலாம் என்று கூறியிருக்கின்றீர்கள். ஸோ மெயின் திங் உங்களுடைய ஐ செக்கப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. அதே மாதிரி அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்று பார்த்தோம் என்றால் ஐ செக்கப் யூஸ்வலி ஒன்ஸ் அ இயர் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அண்ட் யங்கர் அடல்ட்ஸும் 20 to 59 வயதுக்கு உட்பட்டவர்களும் தங்களுடைய ஐ செக்கப்பை ஒன்ஸ் அ இயர் பெற்றுக்கொள்வதும் நல்லது என்றும் டாக்டர் சஹானா எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக ஒரு எல்லோருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கின்ற ஒரு விடயம் பற்றித்தான் கேட்க போகின்றேன் உங்களுக்கு ஒரு கேள்வி. ஸோ ஐஸ் ட்விச் ஆகும், சம்டைம்ஸ் கண் அடிப்படும், ரைட்? ஸோ அது என்னத்துக்காக அதை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகின்றார்கள். ஸோ அதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
So உங்களுக்கு ஒரு eye twitch ஒரு கண் twitch பண்ணினா அது actually நான் மருந்து ஒன்றும் வேலை செய்யாது அதுக்கு. That's because நீங்கள் high stress, you're having high stress, or you're not sleeping well, or நீங்க நல்ல caffeine நீங்க drink பண்ணுவீங்க. So coffee எல்லாம் நீங்க நல்லா குடிச்சா அப்படி வரும். Or certain நீங்கள் இப்ப நல்ல stress work எல்லாம் நல்ல stress இருந்தா அப்படி வரும். But மருந்து வேலை செய்யாது, நீங்க தான் லைஃப் ஸ்டைல் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க ஒரு லைஃப் ஸ்டைல் நல்லா கண்ட்ரோல் பண்ணினா அந்த twitch it will go on away on its own. ஓகே, நன்றி. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸால் மற்றும் கேஃபீன் அதுகள் கூட குடிப்பதால் நாட் எனஃப் ஸ்லீப், நித்திரை நிறைய நேரமாக தேவைக்களவான நேரம் பெற்றுக்கொள்ளாத காரணத்தால் ஐ ட்விச் வந்து ஏற்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாகத்தான் இதை மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் முதல் அந்த 20-20 ரூல் என்று, அதாவது 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பார்த்தீர்கள் என்றால் 20 செகண்ட்ஸ் லுக் அவே என்று சொல்லியிருந்தீர்கள். அந்த டிப் வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? Not necessarily. அது வேற விஷயம். அந்த 20-20-20 rule அது உங்களுக்கு eye strain, dry eye இருந்தா அந்த டிப் உங்களுக்கு வேலை செய்யும். அதர்வைஸ் அந்த கண்ணுக்கு அந்த twitch அது உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்க சேஞ்ச் பண்ண வேணும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க குறைக்க வேணும், or you have to sleep more better, or அந்த caffeine எல்லாம் நீங்க குடிக்க வேணும். If you alter on the lifestyle changes, that will stop. But on the 20-20-20 rule, இதுக்கு பொருத்தம் இல்லை. Like it won't make a difference for you. ஓகே, நன்றி உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்ததற்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேளுங்கள் தரப்படும். இப்போது ஒரு ஸ்மால் பிரேக் எடுக்க போகின்றோம். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. உங்கள் லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேளுங்கள் தரப்படும். தற்போது டொரண்டோ நேரம் 11:32 AM. இன்றைய கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் நாங்கள் டாக்டர் சஹானாவுடன் இணைந்து கண் பார்வை தொடர்பான நோய்களும் அதன் பாதுகாப்பு பற்றியும் விரிவாக கலைத்து வருகின்றோம். டாக்டர் சஹானா, அடுத்ததாக கேள்வி, எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டியில் எவ்வாறு எந்த மாதிரியான ஐ ப்ராப்ளம்ஸ் இல்லாட்டிக்கு கண் நோய்கள் வந்து மிகவும் காமனாக இருக்கின்றது நீங்கள் பார்த்த அளவில்? So எங்களோட தமிழ் கம்யூனிட்டியில் cataract, I've seen many patients cataract இருக்குது. Also diabetes, because mostly எங்களோட ஆட்களுக்கு diabetes இருக்குது. So அப்படியால கண்ணுக்குள்ளுக்கும் அந்த diabetes அந்த disease வரும். But I've seen everything, even glaucoma, another common. But the main three common disease is
cataract, glaucoma, and diabetes. So that's why every year நீங்க வரவனம் கண் எக்ஸாம் இருக்கு. So நான் earlier detect பண்ணலாம். So நாங்க treatment and உங்களுக்கு surgery தேவைண்டா நான் surgeryக்கு நான் உங்களை send பண்ணலாம். Okay. Not sure if you know this, but government benefits ஏதாவது இருக்கின்றதா older adultsக்கு இல்லாட்டிக்கு adultsக்கு அவர்கள் ஃப்ரீயாக பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது சலுகைகள் இருக்கின்றதா? பெனிஃபிட்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை. பட் உங்களுக்கு ஓஹெல்ப் ஒரு ஹெல்த் கார்டு இருந்தா நீங்க டயபிட்டிஸ் இருந்தா கார்டு உங்களோட கண் எக்ஸாம் கவர் பண்ண நீங்க 65 ஓல்டர் இருந்தா ஹெல்த் கார்டு கவர் பண்ண பிள்ளைகள் 19 இருந்தா ஹெல்த் கார்டு எவ்ரி இயர் கவர் பண்ண ஆல்சோ உங்களுக்கு actually உங்களுக்கு disability இருந்தா நீங்க அந்த ODSP ப்ரோக்ராம்ல இருந்தா அதுவும் கவர் பண்ண and also உங்களுக்கு welfare program இருந்தா அதுவும் கவர் பண்ண otherwise அதுதான் அந்த மூன்று government அந்த OHIP ODSP and the welfare. நன்றி. அடுத்ததாக டிப்ஸ் அண்ட் ஏதாவது டிப்ஸ் இருக்கின்றதா ஹெல்த் டிசீஸை வந்து வருவதை குறைப்பதற்கு எங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன மாதிரியான விடயங்களை மேற்கொள்ளலாம் ஃபுட் வைஸ் இல்லாட்டிக்கு எக்ஸசைஸ் லைக் ஏதாவது டிப்ஸ் இருக்கின்றதா? Tips நீங்க ஹெல்த்தியா சாப்பிட வேணும். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் அந்த berries, blueberries, blackberries, strawberries, and the berries nala has very high in antioxidants. Also on the green leafy vegetables like spinach, broccoli, adallam ninga sapra venam. So anything on the green vegetables or fruit berries and that adumura kannukku nalla high antioxidants. So kannukku and the disease எக்ஸசைஸ் இல்லாட்டிக்கு ஸ்மோக் பண்ணுபவர்கள் அவர்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணாதவர்கள் இல்லாட்டி ஸ்மோக் பண்ணுபவர்களுக்கு சான்சஸ் இருக்கின்றதா அவர்கள் அதிகமாக ஹெல்த் டிசீஸை பெற்றுக்கொள்வது ஐ டிசீஸை பெற்றுக்கொள்வதற்கு? ஸ்மோக்கிங் உங்களுக்கு கேட்ராக்ட் வரும். ஆல்சோ ஸ்மோக்கிங் உங்களுக்கு அந்த கண்ணுக்குள்ளுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது called macular degeneration. நீங்க ஸ்மோக்கிங் if you smoke cigarettes a daily basis and the disease 20 times quicker varum. So ninga smoking ninga stop panna venum and ninga korea venum and also that's basically it for the smoking is that macular degeneration. Okay, so நீங்கள் சொல்வது என்னவென்றால் டாக்டர் சஹானா அதாவது பெரிஸ் ப்ளூபெரிஸ் அது போன்ற விடயங்கள் மற்றது கீரை வகைகளை சாப்பிடுவதன் மூலமாக எங்களுடைய ஐஸ்க்கு வந்து ஒரு குட் நல்ல ப்ரொடெக்டிவாக இருக்கும் தேவைப்படுகின்ற நியூட்ரிஷன்ஸ் வந்து கண்களுக்கு போய் சேரும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது கிரேட் டிப்ஸ். ஐ திங்க் பார்க்கும் நேர்கள் அனைவருமே இனிமேல் பெரிஸ் ப்ளூபெரிஸ் அது போன்ற விடயங்கள் மற்றும் கீரைகளை சேர்த்துக்கொள்ளாதவர்கள் அவர்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வார்கள் என்றும் நம்புகின்றோம். அடுத்ததாக கான்டாக்ட் லென்ஸ் பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சேஃபாக அதை பற்றி எங்களுடன் மேலதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். So contact lens are safe if you want to wear it. Anal ninga contact lenses you cannot sleep in it. So ninga padakka vandam contact lens kannu irundha enenda it's very possible உங்களுக்கு கண்ணுக்குள்ளுக்கு ஒரு infection varum, bacteria infection varum. எனக்கு நிறைய patients இருக்குது அவை contact lens they wear it and they go and sleep and then their eyes nalla red varum, eryem nalla irritation varum. So contact lens ninga padakka vandam. Also ninga swimming or kulika vandam on the contact lens kannukulukku irundha ninga contact lens ninga maatha vandam daily basis. Non recommend pandaran on the daily contact lens that you have to wear. So every day ninga contact lens you wear it once and then ninga you throw it and you wear a new pair. Adumira kan nalla healthy irukum. But otherwise unga contact lens ninga and the lens ninga abuse panna vandam because then it will give you so many complications after that. கான்டாக்ட் லென்ஸை போடும்போது ஹைஜீன் ரூல்ஸ் இருக்கிறது அதாவது ப்ராக்டிசஸை மெயின்டைன் பண்ணணுமா ஹேண்ட் வாஷிங் அண்ட் ஸோ ஆன்? Yeah, so with contact lens உங்களுக்கு good hygiene வேணும். நீங்க you have to wash your hands and the contact lens நீங்க clean பண்ண வேணும், கேஸுக்கு போட வேணும், நீங்க அந்த solution contact lens solution மாத்த வேணும். So other daily you have to change your contact lens. But main thing is on the contact lens only 8 to 10 hours தான் போடலாம். After 10 hours நீங்க you have to remove it and then more chance உங்களுக்கு கண்ணுக்குள்ளுக்கு அந்த infection வரும். Actually எனக்கு a few patients இருக்குது they went blind because on the contact lens
wore too much and they slept with it. So adala avenda vision eல்லாம் போயிட்டது. So அப்படி chance வரும் உங்களுக்கு if you don't take care of your contact lens. ஸோ கான்டாக்ட் லென்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரிகிறது வந்து ஒரு முக்கியமான விடயம். டாக்டர் சஹானா சொன்ன மாதிரி ஒழுங்காக யூஸ் பண்ணாத ஆட்கள் வந்து பிளைண்டாக போனதுக்கும் சான்சஸ் இருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார். 8 to 10 hours தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் அண்ட் டெய்லி சேஞ்ச் பண்ணுறது மிகவும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கான்டாக்ட் லென்ஸை வந்து உங்களுடைய கண்ணுக்குள் போடும்போது ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதும் நல்லது. அதாவது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் லென்ஸோடு படுக்க வேண்டாம், ஸ்விம்மிங், பாத் போன்ற விடயங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஸோ கான்டாக்ட் லென்ஸை வந்து யூஸ் பண்ணுவர்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுகின்றார்கள். ஸோ யூஸ் பண்ணுவர்கள் ப்ளீஸ் இந்த டாக்டர் சஹானா குறிப்பிட்ட விடயங்களை மெயின்டைன் பண்ணுங்க என்றும் சொல்லிக்கொள்கின்றோம். அடுத்த கேள்வி டாக்டர் சஹானா, அதாவது கவுண்டர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கின்றது. ஐ ட்ராப்ஸ் போன்ற விடயங்களை வந்து நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம். ஸோ அது வந்து சேஃபாக இல்லாட்டிக்கு அதை பற்றி எங்களுடன் விரிவாக பகிர்ந்து கொள்ளுங்கள். So over the counters eye drops இருக்குது. உங்களோட கண் lubricate பண்ற. There is ஒரு drop இருக்குது called Visine. அது நான் I don't recommend அந்த Visine. ஏனென்றா அந்த drop that's only good for one time use. But உங்களோட கண் dry இருந்தா do not use the Visine. Over the counter drops if you want to use ஒரு few brands இருக்குது. நான் suggest பண்றேன் உங்களுக்கு. ஒரு brand called Refresh ஒரு green bottle ல வரும். And also மற்ற company called Sustain அதுவும் ஒரு drop. But otherwise உங்களோட கண் நல்லா dry இருந்தா உங்களுக்கு infection இருந்தா inflammation இருந்தா நான் prescribe பண்ண வேணாம். So அந்த prescription drop நீங்க over the counter you cannot get. நீங்க pharmacy-க்கு தான் அந்த prescription நீங்க எடுக்கலாம். So depends depends on what type of problem you have. Where drops தான் certain drops தான் வேலை செய்யும், not all the drops. Okay, so over the counter options வந்து சில ட்ராப்ஸ் வந்து நல்லது என்று சொல்லுகின்றீர்கள். ஆனால் ப்ரெஸ்கிரிப்ஷன் படி எடுக்கின்றது தான் பெஸ்ட் என்ற மாதிரி தான் சொல்லுகின்றீர்கள். என்ன டாக்டர் சஹானா? Yes, but especially depends because உங்களுக்கு dry eye இருந்தா maybe over the counter drops வேலை செய்யும் உங்களுக்கு. But otherwise infection இருந்தா அந்த over the counter உங்களுக்கு வேலை செய்யாது. So நான் prescription தான் எழுதி வேணும் உங்களுக்கு to buy. Okay. நன்றி. அடுத்ததாக நாங்கள் நிகழ்ச்சியில் ஒரு கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ் சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கனடா பிராம்டன். நேரம் 11:42 AM and இன்றைய
கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் கண் பார்வை தொடர்பான நோய்களும் மற்றும் அதன் பாதுகாப்பு பற்றியும் டாக்டர் சஹானாவுடன் இணைந்து காய்த்து வருகின்றோம். டாக்டர் சஹானா, ஸோ இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. உங்களுடைய ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் பண்ணப்பட்டிருக்கின்றது, என்ன மாதிரியான சர்வீசஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க என்பதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். So எனக்கு actually I work in நிறைய ஆஃபீஸஸுக்கு நான் இருக்கிறேன் GTAல Brampton, Mississauga, Scarborough and Pickering. So நீங்க கால் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதுதான் இந்த லொகேஷன் லிஸ்ட். ஸோ அந்த ஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் கால் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு கேட்கலாம் என்ன டேஸ் நான் அங்கே இருக்கிறேன்னு. நான் பிக்கரிங்கில் நான் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இருக்கிறேன். பிராம்டனில் நான் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேஸ் இருப்பேன். மிஸ்ஸிசாகால மண்டேஸ் இருப்பேன். அண்ட் ஸ்கார்பரோவில் நான் வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டேஸும் இருப்பேன். ஸோ நான் அங்கே கண் எக்ஸாம் நான் செய்யலாம். நான் கண்ணுக்குள்ளுக்கு எல்லாம் போட்டு நான் செக் பண்ணலாம் உங்களுக்கு கண்ணுக்கு டிசீஸ், இஃப் யூ ஹேவ் கேட்ராக்ட், டயபிட்டிஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு சர்ஜரி வேணும்னா நான் ஆல்சோ ரெஃபர் பண்ணலாம் சர்ஜரிக்கு. நன்றி. ஸோ கண்களை பாதுகாப்பது வந்து ஒரு மிகவும் முக்கியமான விடயம். கண்கள் இல்லாமல் நிறைய விடயங்கள் செய்யலாம். அது ஆல்மோஸ்ட் யூ கேன் டூ எனி திங். ஸோ கண்கள் பாதுகாப்பது மிகவும் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய கண் செக்கப், ஐ செக்கப்பை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். எவ்ரி இயர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் சஹானா குறிப்பிட்டிருந்தார். உங்களுடைய ஐ செக்கப்பை நீங்கள் டாக்டர் சஹானா குறிப்பிட்ட லொக்கேஷன்ஸில் சென்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். மற்றைய உங்களுக்கு கண் நோய், வேறு மாதிரியான கண் நோய்கள் இல்லாட்டிக்கு இதை பற்றி கண் நோய்கள் பற்றி அவருடன் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றாலும் அவருடைய ஆஃபீஸுக்கு நீங்கள் சென்று விசிட் பண்ணலாம் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். டாக்டர் சஹானா, எங்களுடன் இவ்வளவு நேரமாக இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. Thank you for having me. And we hope to have you on our show in the future as well. Thank you so much for joining us today. Thank you so much. Thank you. Bye. Thank you. Bye. நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேளுங்கள் தரப்படும். இன்று டாக்டர் சஹானாவுடன் இணைந்து கண் சம்பந்தப்பட்டமான விடயங்கள் பற்றி பார்த்திருந்தோம். இனிமேலும் டாக்டர் சஹானாவுக்கு கண் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பற்றி கதைக்க இருக்கின்றோம். அதை பற்றி கூடிய சீக்கிரம் பகிர்ந்து கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி திங்கட்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை மட்டும் இடம்பெறும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.